அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அட்வொகேட் ஜெயபிரகாஷ். லீகல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரிமாண்ட். வாண்டடா அந்த ரவுடியை நம்ப மாட்டேங்க. நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். ரிமாண்ட் என்றால் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பு வாட் இஸ் த போலீஸ் கஸ்டடி வர்சஸ் ஜுடிஷியல் கஸ்டடி என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க. போலீஸ் கஸ்டடி எனப்படுவது ஒரு குற்றவாளி குற்றம் புரியும் போது அந்த குற்றவாளியை விசாரணைக்காகவும் காவல்துறை அழைத்து வந்து தனிமைப்படுத்தி காவல் சிறையில் அடைப்பது போலீஸ் கஸ்டடி எனப்படும். ஜுடிஷியல் கஸ்டடி எனப்படுவது ஒரு குற்றவாளி குற்றம் புரிந்த பிறகு அந்த குற்றவாளியை நீதிமன்றத்தின் உத்தரவின்படி நீதிமன்ற காவலில் அடைப்பது ஜுடிஷியல் கஸ்டடி எனப்படும். போலீஸ் கஸ்டடி வர்சஸ் ஜுடிஷியல் கஸ்டடி என்ன என்பதை நாம் பார்த்தோம். இப்போ வாங்க ரிமாண்ட் என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போம். ஒரு குற்றவியல் வழக்குகளில் விசாரணை முடியும் வரை அல்லது அவ்வழக்கு முடியும் வரை குற்றவாளியை கைது செய்யப்பட்டு காவலில் அடைக்க பிறப்பிக்கப்படும் உத்தரவு ரிமாண்ட் எனப்படும். ஒரு குற்றவாளியை ரிமாண்ட் செய்வதற்கு காவல்துறைக்கு ஒருபோதும் அதிகாரம் கிடையாதுங்க. அந்த குற்றவாளியை ரிமாண்ட் செய்வதற்கு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது நீதிமன்ற நடுவர் அவர்களுக்கு மட்டுமே முழு அதிகாரமும் பொறுப்பும் உள்ளதுங்க. இதுல போலீஸோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெக்வஸ்டிங் ஃபார் ரிமாண்ட், அதாவது இந்த குற்றவாளியை நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என்ற ரெக்வஸ்ட் மட்டும் தாங்க காவல்துறையால வைக்க முடியும். மேலும் பாத்தீங்கன்னா அந்த குற்றவாளியை நடுவர் முன்னிலையில் முன்னிலைப்படுத்துவது போலீஸோட தார்மீக கடமையா இருக்குங்க. மேலும் ஒரு குற்றவாளியை கைது செய்த பிறகு 24 மணி நேரத்திற்குள் மேஜிஸ்ட்ரேட் அவர்களின் முன்பு முன்னிறுத்த வேண்டும். அப்படி முன்னிறுத்தப்பட்ட குற்றவாளியை நீதிமன்ற காவலில் வைக்கலாமா அல்லது காவல்துறை பிணையிலேயே விடலாமா என்பதை மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் ஆணையிடுவதற்கு முழு அதிகாரமும் இருக்குங்க. ரிமாண்ட் செய்யப்பட்ட குற்றவாளியை நீதிமன்ற காவலில் வைப்பதற்கு சிஆர்பிசி செக்ஷன் 167 படி 15 நாட்களாக இருந்ததுங்க. தற்போது வந்துள்ள பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 187 படி பாத்தீங்கன்னா 45 டேஸ் கூட ஒரு குற்றவாளியை நீதிமன்ற காவலில் வைப்பதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறதுங்க. முக்கியமா குற்றவாளியை ஏன் ரிமாண்ட் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் செய்வதற்காகவும் மற்றும் எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்காகவும் தாங்க குற்றவாளியை ரிமாண்ட் செய்யறாங்க. ஒருவேளை குற்றவாளி வெளியே இருந்தால் அந்த சாட்சியங்களை அழிப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. நிறைய குற்ற வழக்குகளிலும் நாம் இதை பார்த்திருப்போம்.